டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி இப்போது திரையரங்குகளில். ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் வரும்? வாழ்க்கை முழுவதும் ஆக்டிங்காகவே போயிட்டு இருக்கும். அப்பாக்கும் எனக்குமே ஆக்டிங்காகவே போயிட்டு இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உண்மையான ஒரு பாசமோட அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆக்டிங் போராட்டத்தோடையே போகும். அப்பா சொல்றத பையன் ஆக்டிங் பண்ணி கேட்குற மாதிரி நடிப்பான், பையன் சொல்றத அப்பா கேட்டு ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க ரெண்டு பேராலையும் மனசு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை இருக்காது. இந்த மகரத்துல சூரியனும் சனியும் இருந்தா, ஏன்னா மகரத்துல சனி பகவானோடைய வீடு, ஆட்சி வீடு. ஓகேங்களா? அப்போ இங்க என்னன்னா பையனோட டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஓகேவா? அப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு ஆக்டிங் ரீதியான பிரச்சனை தான் போகுது. ஒரு சுமூகமான ஒரு இது இருக்காது. சண்டைலாம் போட்டுக்கணும், சண்டை போட்டாலும் சரியாயிடுவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் ஒரு ஒரிஜினலா இருக்குமானா இருக்காது. இந்த சூரியன் சனி சேர்க்கை வந்து பையனுக்கும் பொண்ணுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதில் நிறைய வேறுபாடுகள் இருக்கும்னு சொன்னீங்க. இது பொண்ணு சைடு அப்படின்னா எப்படி மேம்? பொண்ணு சைடுன்னா அப்பா மேல பாசம் இருக்கும், அப்பாவை விட மாமனார் மேல பாசம் இருக்கும். ஏன்னா அந்த அப்பா இடத்தை மாமனார் பிடிச்சிருவாங்க. ஸோ பாசம் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு. வந்து மாமனாருக்கும் இந்த பொண்ணு மேல அவ்வளோ ஒரு பாசம் இருக்கும். நல்லா புகுந்த வீடு அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இல்லை புகுந்த வீடு சப்போர்ட் பண்ணுவேன், அப்பா மேல பாசம் வந்து அப்பா நல்ல சப்போர்ட், அப்பா நல்ல பாசம் அதெல்லாம் இருந்துருச்சுன்னா புகுந்த வீடு டேமேஜ் ஆகிடும். ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். மகரம் ராசினர்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை மூலமா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் போது அவங்க உடம்புல எப்பயுமே ஒரு சோம்பேறித்தனம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க என்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அதே மாதிரி வைராகியம் ஜாஸ்தி இருக்கும். தான் அதாவது ஒரு இதுல சொன்ன பாருங்க, மேஷத்துல சொன்ன பாருங்க, அப்பாவுக்கு வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 10 காலுன்னு சொல்ற மாதிரி, இங்க வந்து பையனுக்கு நான் பிடிச்ச முயலுக்கு 10 காலுன்னு சொல்லுவோம். எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். வைராகியம், பிடிவாதம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி எதுலையுமே ஒரு பற்றற்ற தன்மை இருக்கும். எதுலையுமே ஒரு பற்று இருக்காது. ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அமைதியா போறக்கூடிய ஒரு தன்மையாவே இருக்கும். பற்றற்ற தன்மை இருக்கும். எதுலையுமே நீங்க பண்றீங்க, நான் பண்றேன், எனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பையனுக்கு இருக்கும். சரி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அமைப்பு. உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்காமா? உடல் ரீதியான இடுப்புக்கு கீழே வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக அழுத்தம். என்னன்னா, ஏன்னா அவங்களுக்கே தெரியும், அப்பாவுக்கும் தெரியும் பையனுக்கும் தெரியும், நம்ம பேச்சை வந்து பையன் கேட்க மாட்டேன்றான்னு அப்பாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், அந்த பையனுக்கு தெரியும் அப்பா நம்ம பேச்சு கேட்க மாட்டேன்றார். ரெண்டு பேருக்குமே தெரியும். இதுவே ரெண்டு பேருக்கும் வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும். ஒரு மாதிரி அழுத்தத்தை கொடுக்கும். என்னடா இது, நமக்கு என்ன இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சிருக்காங்க, என்ன நமக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைச்சிருக்காங்கன்னு ரெண்டு பேருக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும். அதை வெளியில பேசிக்க மாட்டேன்னு சொல்லிக்க மாட்டாங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன அழுத்த ரீதியான பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஆனா வந்து இதுல என்ன அப்படின்னா, குழந்தைங்க அவங்களுக்கு வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் தான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஆனா ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை மேல ரொம்ப பாசம் இருக்கும், மனைவி மேல ரொம்ப பாசம் இருக்கும், அம்மா மேல ரொம்ப பாசம் இருக்கும், குடும்பத்து மேல பாசம் இருக்கும், மாமியார் மாமியார் வச்ச பாசம் ஜாஸ்தி இருக்கும். அது எல்லாமே ஜாஸ்தி இருக்கும். ஆனா அப்பா மேலதான் வந்து பாசம் கம்மியா இருக்கும். தொழில் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்காம? பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு இதுவாக தான் போகும். ஆனால் வேலை போகிறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு தொழிலெலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிராப்பிங் ஐட்டம்ஸு, இரும்பு ஸ்கிராப்பிங் ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம்ஸு, பாரம்பரியம் ரீதியான பாரம்பரியம் கோவிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரீதியான விஷயம் இதெல்லாமே நல்லா வரும். ஜாதகம் நல்லா வரும், ஒரு ஜோதிடம் அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும். பணம் ரீதியா ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வந்து பணம் ரீதியான கஷ்டம் இருக்க தான் செய்யும், இல்லாமலாம் இருக்கா. ஏன்னா காலபுருஷ தத்துவ பிரகாரம் நமக்கு என்னவா வருது, 10ஆம் அதிபதியாக வராது. 10னா தொழில் சாணம். தொழிலில் கரெக்டாக நேர்மையாக, சனி பகவான் அவரோட சொந்த வீடு வேறு, நேர்மையாக கரெக்டாக தொழில் நடத்திட்டு போனாங்கன்னா அந்த பிரச்சனை வராது. ஆனாலும் மந்த நிலை கண்டிப்பாக இருக்கும், போராட்டம் இருக்கும், தடை இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே இவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டால் என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்னடா 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 வாழ்க்கைன்னு இருக்கும். அப்புறமா இவங்களே இவங்க தோலை தட்டிட்டு எந்திரி போதும், நீ உட்காந்தது போதும் அப்படின்னு இவங்களே தட்டிட்டு இருந்துச்சுன்னா. ஸோ பாசக்காரங்க அவங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாசமாக வச்சுருக்கணும். ஆனால் இவங்களுக்கு அந்த பாசம் கிடைக்குமானா கிடைக்காது, இவங்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்குமானா கிடைக்காது, இவங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்குமானா கிடைக்காது. இவங்களுக்கு ஒரு பொருள் யாராவது வாங்கி கொடுப்பாங்க, வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே செய்வாங்க. அதுதான் வந்து இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை.
சரி, இந்த பணம் ரீதியான பிரச்சனைகள் வந்து நிரந்தரமா இருக்குமா மேம்? போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு போராட்டமாக தான் இருக்கும். நிரந்தரமா இருந்துட்டே தான் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. சரி, இந்த பிரச்சனைகள்ல இருந்தால் நான் வெளியே வரணும், இதுலேருந்து நான் கொஞ்சம் மீண்டு வரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணணும்? மீண்டு வரணும் அப்படின்னா இவங்க வந்து காலபைரவர் வழிபாடு தான் கண்டிப்பாக சிறந்தது. ஏன்னா அந்த வீடு சனி பகவானுடைய வீடு எல்லாமே கிழமை. காலபைரவருடைய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவினிங் டைமில் சாயந்தரம் 5லேருந்து 8 மணி. அதுலேயும் அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு பார்க்க சொல்லுங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற காலபைரவர் இருக்கார். அந்த காலபைரவரையும் இவங்க வணங்கிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சரி, காலத்தை வெல்ற சக்தியை கண்டிப்பாக கொடுத்துருவார். பணம் ரீதியாக வந்து நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்தந்த விஷயத்துலேருந்து கவனமாக இருங்க, பணம் ரீதியாக பிரச்சனைகள் அவ்வளோ வராது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கா? இவருக்கு வந்து பணம் கிடச்சி பிஸ்னஸ் நல்லா நடந்து செல்வ செழிப்போடு இருக்காரு அப்படின்னா ஃபேமிலி அடி வாங்கிடும். ஃபேமிலி இருக்காது. சரி, ஃபேமிலி வேணும், பசங்க வேணும், குழந்தை வேணும், ஒய்ஃபு நல்லா இருக்கிறாங்க, பசங்க சப்போர்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா, ஃபேமிலி சப்போர்ட் கிடச்சிருச்சுன்னா இதெல்லாம் அடி வாங்கிடும். ஓகே, அதான் சார் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொன்னல, ஏதாவது ஒன்று தான். அந்த மாதிரி ஓவராலாக மகரம்க்கு இதில் வந்து இது நான் சொல்கிறது எல்லாமே பொது தான். இதுதான் இந்த ஜாதகருக்கு இருக்குமானா அப்படிலாம் கிடையாது. இது வந்து பொது. இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கும்னு சொல்கிறேன். இதுவே இதில் குரு பார்வை இருந்து இல்லை சுப சந்திரன் பார்வைப்பட்டு இதுலேயே வந்து நமக்கு சில கிரகங்களுடைய பார்வை திரிகோணத்தில் இருந்தோ இல்லை இதுவே யோகியா வந்தோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பலன்கள் மாறுபட்டு இருக்கும். ஓகேங்களா, நல் பலன் கிடைக்கும். இதுவே இந்த சூரியன் அவயோகியாவோ இல்லை சூரியன் பாவராவோ வந்து இல்லை வந்து 8 லக்னத்துக்கு 8ல் போய் மறைஞ்சோ இல்லை 12ல் போய் மறைஞ்சிருந்துச்சுன்னா விதயத்தையே தான் கொடுக்கும். 8ல் போய் மறைஞ்சா நோயே தான் கொடுக்கும், வம்பு வழக்கையே தான் கொடுக்கும். ஸோ நான் சொன்னதை விட இன்னும் 2 மடங்கு பிரச்சனையும் கொடுக்கும். அதனால பயப்பட வேண்டாம். நம்ம வந்து அவங்களோட சுயஜாதகத்தை பார்க்கும்போது இது நான் பொது பலன் தான் சொல்றேன். சூரியன் சனி சேர்க்கை வந்து பொது பலன். இந்த மாதிரி குணாதிசயம் இருக்கும். மேஜராக என்ன சொல்றாங்க, சூரியன் சனி சேர்ந்திருந்தாலே அப்பாவும் பையனையும் பிரிச்சிடணும், அப்பாவும் பையனும் தனியாக இருக்கணும், அப்பாவும் பையனும் வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது, அப்பா பேச்ச பையன் கேட்க மாட்டா, பையன் பேச்ச அப்பா கேட்க மாட்டாங்க, அப்பா தொழில பையன் பார்க்க மாட்டாங்க. இதுல இருந்தாலும் பொது கருத்து இருக்குல்ல, பொது கருத்து எல்லாருக்கும் செட் ஆகாது, ஒவ்வொரு ராசிக்கு மாறுபடும் தான் சொல்ல வரேன். ஓவராலாக மகரத்துக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால நன்மைகள் நிறையா இருக்குன்னு சொல்றீங்களா, தீமைகள் நிறையா இருக்குன்னு சொல்றீங்களா? சனி பகவான் நல்லவர், அதனால நல்லவங்களா இருப்பாங்க இவங்க. ஓகேங்களா, நல்லா இருக்குமான்னு கேட்டால் 70% கஷ்டமாக தான் போகும், 30% தான் நல்லா இருக்கும். சூரியன் வந்து இவங்களுக்கு பகையாக வருவார். ஆனால் சூரியன் பகையாக இருந்தாலும் நமக்கு 70% சனி பகவான் நல்லவர் தானே சொல்லிட்டு அப்போ நல்லவர் தானே பண்ணுவான்னு கேட்டால் சனி பகவான் தடை தாமதம் கொடுத்து நம்மளை அதை நொந்து வச்சு வேதனைப்பட்டு தான் கொடுப்பாரு. நீ என்னதான் உழன்னு உழைச்சாலும் இந்த வருடம் கிடைக்க வேண்டியது உனக்கு அடுத்த வருடம், அதுக்கு அடுத்த வருடம் தான் கிடைக்கும். காலதாமதம் கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். சரி, சூரியன் சனி சேர்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. 12 ராசிக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான தீன்மைகள் இருக்குது, என்ன விஷயங்கள் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.